வேணான்னு நினைக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு காதல் கிடைக்குது. ஆனா, இதுக்கு மேல வாழணும்னு நினைக்கும்போது அந்த காதல் போயிடுது. "என்ன ரொம்ப பிடிக்குமா பாப்பா உனக்கு?" அப்படின்னா, "பிடிக்கும்னு சொல்லிட்டேன்." "விட்டு போயிட மாட்டல்ல?" அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், "விட்டு போயிட மாட்டேன்னு சொன்னேன். ப்ளீஸ் பாப்பா என்ன விட்டுறாத. நான் வாழ்றதே உனக்காக மட்டும் தான். நீ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது. நான் எல்லார விட உன்ன நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன விட்டு போயிடாத. நான் உன்னை கெஞ்சுறேன்." யாருக்கிட்டேயும் கெஞ்சறதுக்கு தயாரா இல்லாத ஒருத்தர், அந்த ஒருத்தர்கிட்ட கெஞ்சறதுக்கு அவன் தயங்கவே மாட்டான். ஆணுக்கு அதிகமா தேவையே வந்து, அவனுக்கு யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்தணும். ஆறுதலா யாருனா இருக்கணும். தனக்காக ஒரு உறவும் இல்ல, அவன்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னா, எப்படி இருக்கும் அவனோட நெலைமை? அவனோட பகல் எல்லாமே சிரிப்போட இருந்தாலும், இரவு எப்பவுமே கண்ணீரோட தான் இருக்கும். வி ஆர் லிவிங் ஒன்லி ஃபார் தட் பெர்சன். அந்த ஒரு பெர்சனுக்காக வாழணும்னு நினைக்கும்போது அந்த காதல் போயிடும். உலகமே அவங்க மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்த விட மிகப்பெரிய பொக்கிஷமா தெரியும். ஆனா, அவங்க கண்ணுக்கு நம்ம தான் உலகத்திலேயே கேவலமானவனா தெரியும். அது அவங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு தெரியுது. அந்த சமயத்தில பிரிஞ்சிட்டேன்னா, எல்லாத்தையும் குடுத்துட்டு புடுங்குற மாரி தானே. அதுக்கு குடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். பிரியிறதுன்றதே வலி தானே. நம்ம அவங்க கூட பழையபடி பேச முடியாது. முந்தின நாள் வரையும் நல்லா பேசிட்டு, அதுக்கு அடுத்த நாள் பேசுகிற டோன் வேறையா இருக்கு. நேத்து வரையும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க. இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ், ஃபவுண்டர் ஆஃப் வி ஃபார் த பீப்பிள் ஃபவுண்டேஷன், தி ஹியூமனிட்டி கேங்ஸ்டர். உங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் என்னோட இன்பாக்ஸில் கேள்விகள் ஏகப்பட்டது இருக்குது. அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட வலிகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு கோர்வையாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னே சொல்லலாம். அவ்வளோ பேருக்கும் தனிப்பட்ட முறையில் பேச முடியலனாலும், ஒரு சில வலிகளுக்கான ஒரு மருந்தாக நம்ம இருக்கலாம். ஒரு சில வலிகளுக்கான ஒரு தீர்வாக நம்ம இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படின்றது தான். அவங்க இடத்துல இருந்து அந்த வலியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சில சமயம் நம்மளோட வேலை நிமித்தமாக, நம்மளோட மனநிலை நிமித்தமாக எல்லார்கிட்டேயும் பேச முடியாத ஒரு தருணமாக அமைஞ்சிடுது. ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கிட்டேயும் ஐ கான்ட் டாக். எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க முடியல. நம்மளும் ஒரு சில சமயம் மனபாரங்களில் இருப்போம். நம்மளுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சிந்தனை ஓட்டங்கள், ஏதோ ஒரு விதத்தில் தனிமையில் நம்மளும் புலம்பல்கள். நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கும் ஒரு வழி தெரியாதா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நொந்துக்கிட்ட நாட்களும் இருக்குது. ஸோ அதை மத்தியில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை படிக்கும் போதும் நம்ம இன்னும் கூட சோகத்தில் ஆழ்ந்து போயிடுறோம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனக்கவலைகள் இருக்கும். அதுபோல் எனக்கும் ஒரு சில நாட்கள் மனக்கவலைகள் இருந்தது. நட்புகள் விட்டு போகும்போது, சொந்தங்கள் கேவலமாக ட்ரீட் பண்ணும்போது, இல்லை பணம் இல்லாத ஒரு நாட்களாக அமையும் போது, இல்லை நம்மளோட டீம், நம்மளோட ஆஃபீஸ் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது, அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் நிறைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் நம்ம டிஸ்டர்ப்டு மைண்டில் இருக்கும்போது பேசக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருப்பேன். முன்னாடிலாம் சொல்லுவாங்க, கோபம் ஒரு மனுஷனை கொன்னுடும், கோபத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, கோபம் வந்து ஒரு ஆளையே அழிச்சிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், கோபம் மட்டும் கிடையாது, ஒரு அதீத அன்பும் கூட. அதீதமான ஒரு பாசம் வைக்கும்போது, ஒரு அன்பு வைக்கும்போது, ஒரு காதலாக இருக்கும்போது, அது கூட நம்மளை கொன்னுடும். கோபத்தை விட ரொம்ப மோசம். கோபமாவது ஒரு 5 நிமிஷத்துலையோ இல்லை ஒரு 10 நிமிஷத்துலையோ இல்லை ஒரு 10 நாளோ கூட இருக்கும். ஆனால் இந்த காதலோடைய வலிகளும், இந்த பாசத்தோட வலிகளும் ரொம்ப அதிகமாகவே கொன்னுட்ருக்கும். கோபத்தை விட அதிகமாக. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காதலை பற்றி பேசுங்கன்னு. காதலை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோ பேசியிருக்கேன். மறுபடியும் காதலை பற்றி பேசுங்க அப்படின்னா, பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லை. நிறைய பேசிட்டனால மறுபடியும் காதலை பற்றி பேசுகிறதுக்கு என்னடா இருக்குன்னு யோசித்து பார்த்தா, இன்னும் நம்ம பேசவே ஆரம்பிக்கலான்னு அப்புறமா தான் தோணுச்சு. காதலை பற்றி இனிமேல் தான் நம்ம பேசவே போகிறோம். காதலை பற்றி அதிகமாக பேச போகிறோம். என்னோடய வீடியோக்களில் எவ்வளோ சக்ஸஸ் ஃபெயிலியர், ஏதோ ஒரு சூசைடல் தாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள், பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு இடத்துல நொடிஞ்சு போய் உறவுகளை இழந்தவங்க, ஏதோ ஒரு விதத்தில் பேச்சு வாங்கினவங்க, இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு
உணர்வுகளின் குரலாக நம்மளோட குரல் அங்கே ஒலிச்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் காதலோட வார்த்தைகள் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், ஒரு 45 நிமிஷம் வீடியோவில். ஆனால் அந்த காதலை பற்றி பேசின வீடியோக்கள் நிறைய வைரலாக போயிருக்கு. அது ஏன்னு தெரியல. அது மேபி நிறைய பேர் அதை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் அது உள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த நினைவுகளோடு நீங்கள் சுமந்துட்டு அதை கடக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்கன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ காதலை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு 6 மாத காலத்தில் எனக்கு ஷேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இன்னும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, இன்னும் நான் நிறைய வார்த்தைகள் இந்த காதலுக்காகவே கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஒவ்வொருத்தரோட ஃபீலிங் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரோட மென்டல் ட்ராமா எப்படி இருக்கும், அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு வரும், அதுலேயும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு மென்டல் ஹெல்த்தை அதிகமாக கவனிச்சிக்காதது யார் அப்படின்னா அது ஆண்களாக தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு நம்ம எல்லாருமே நினைப்போம், நம்மளுக்கு அவங்க உடல் ரீதியாக பழகுறாங்களோ, இல்லை அவங்க அழகை மட்டும் பார்க்குறாங்களோ, இல்லை வெளித்தோற்றத்தை வச்சு பழகுறாங்களோ அப்படின்னு. ஒரு அன்பும் ஆறுதலாக பேசுகிற வார்த்தைகளும் தான் அவனுக்கு அதிகமாக தேவைன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆணுக்கு அதிகமாக தேவையே அவனுக்கு யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்தணும், ஆறுதலாக யாருன்னா இருக்கணும், ஒரு அரவணைப்பு, எஸ் ஐம் தேர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தை. இவ்வளோ தான் ஆணை எதிர்பார்க்குறது. அவன் ஈஸியாக கடந்துருவான். அதுலேயும் எப்படி கடந்துருவான்னா பகல் ஃபுல்லாக கடந்துருவான். அவனோட பகல் எல்லாமே சிரிப்போடு இருந்தாலும் இரவு எப்பவுமே கண்ணீரோடு தான் இருக்கும். அந்த பகலில் யார்கிட்டையும் காட்ட மாட்டான், ஒரு வலியோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குள்ளே இவ்வளோ பாரங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது அவன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ தயாராகவே இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் அந்த ஒரு தனியாக படுத்துட்ருக்கும் போது அவ்வளோ மனபாரங்களோட அந்த இரவை கடக்க முடியாமல் கண்ணீரோடு தவிக்கிற நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். அதற்கு தேவையே அவனுக்கு ஒரு ஆறுதலான ஒரு அரவணைப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. காதல் அழகானது, புனிதமானது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. காதல் உண்மையிலே அழகானது. அது எப்போ அருவருப்பானதாக ஆகும் அப்படின்னா அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வெறுப்பாகும் போது, அந்த வெறுப்பை காமிக்கும் போது, அந்த வெறுப்பை காமிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பே இவங்க மேலே தான் அப்படின்ற மாதிரி திருப்பி நம்மளையே குற்றம் சொல்லிட்டு போகும்போது, அப்போ நம்ம ரொம்ப அதிகப்படியான வழிகளோடு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். சில சமயம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உலகமே அவங்க மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்த விட மிகப்பெரிய பொக்கிஷமாக தெரியும். ஆனால் அவங்க கண்ணுக்கு நம்ம தான் உலகத்திலே கேவலமானவனாக தெரியும். ஒரே ஒருத்தர் உலகத்தோட மொத்த அழகான சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கிறதுலே இவன் தான் கேவலமானவன், இவன் தான் அருவருப்பானவன்ற மாதிரி பார்க்குற அந்த ஒருத்தரோட கண்ணோட்டத்தில் இவன் அசிங்கமாகவே இருந்துட்டு போட்டும், அருவருப்பானவனவே இருந்துட்டு போட்டும். ஆனால் உண்மைகள் ஒரு நாள் தெரியும். ஏன்னா பொதுவாக விளக்கம் கொடுத்து நம்ம எல்லாம் பல பேர் டயர்டாக இருப்போம். இதை நான் செய்யலை, இதை நான் பண்ணலை, எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்கும், என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை கெஞ்சுறேன், நான் கெஞ்சுறதுக்கு தயாராகவே இருக்கேன். யாருக்கிட்டேயும் கெஞ்சுறதுக்கு தயாராக இல்லாத ஒருத்தர், ஆனால் அந்த ஒருத்தருக்காக அந்த ஒருத்தர்கிட்ட கெஞ்சுறதுக்கு அவன் தயங்கவே மாட்டான், போய் மன்றாடுவான். ப்ளீஸ், நிறைய பேர் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் செல்லம், பாப்பா, அம்முன்னெல்லாம் பேசுகிறீங்க. ப்ளீஸ் பாப்பா, என்னை விட்டுறாத, நான் வாழ்கிறதே உனக்காக மட்டும்தான், நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது, நான் எல்லாரை விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலனாலும் மன்னிப்பு கேட்குறது தயங்கவே இல்லை, உன் காலில் கூட பிடிச்சி மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட்டு என்னை தயவு செய்து விட்டுறாத. என்னால் ஒரு 2 நாள் கடக்க முடியல, ஒரு 10 நாள் கடக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் எல்லா சந்தோஷங்களும் அவன் கண்ணுக்கு சந்தோஷங்களாகவே தெரியாமல் போன நாட்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. தயவுசெய்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் ஹர்ட் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அந்த மனசு எந்த அளவுக்கு வலிக்கும்னா அவங்களால எந்த இடத்துலையுமே வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அதுலேயே முடங்கி போய் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, காதில் கேட்குமா கேட்காதான்னு கூட தெரியாது, என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். எல்லாமே அது மென்டலி அவங்க கோத்ரூ பண்ணுறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு பெரிய வலியை கொடுக்குது, ஒரு பெரிய ரணத்தை கொடுக்குது. இதனாலோ என்னவோ நிறைய பேருக்கு அந்த காதலே வேணான்னு கூட தோணுது. இன்னொரு காதல் வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாத ஒரு மனநிலைக்கு மாறி இருக்காங்க. பல பேர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறதே, தயவுசெய்து பிரிஞ்சிடாதீங்க. லவ் பண்ணுறீங்களா,
கட்ஸ் இருந்தால் லவ் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, உண்மையிலே பிடிச்சிருக்கா, என்ன ரொம்ப பிடிக்குமா பாப்பா உனக்கு அப்படின்னா, பிடிக்கும்னு சொல்லிட்டேன். ஆமாம் பிடிக்கும். விட்டு போயிட மாட்டல அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் விட்டு போயிட மாட்டேன்னு சொன்னேன். நீ எப்போவுமே இருப்பையா, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் தோணும்ல. அந்த மாதிரிலாம் கேட்கும் போதெல்லாம் நீ இருப்பேன்னு சொன்னல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம்ல விட்டு போயிட்டா. ஒரு மோதிரமாக இருக்கலாம், போன இடங்கள் எல்லா மெமரிஸும் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்ல. ஊட்டி விட்டதாக இருக்கலாம், ரொம்ப நாள் கழித்து சந்திக்கும் போது ஒரு தொடுதல், ஒரு கட்டி அணைக்கலாக இருக்கலாம். அப்போது அவ்வளோ ஈஸியாக கடக்க முடியாதுல்ல. ஸோ எல்லா விஷயங்களும் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு மனுஷன் 2 விஷயந்தான் தேவை அப்படின்னு நான் முன்னாடிலாம் வந்து சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு தேவை அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பாராட்டுக்காகவும் ஏங்குறான் அப்படின்னு. தனக்காக ஒரு உறவும் இல்லை, அவன்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அவனோட நிலமை? அட்லீஸ்ட் அவனை கேவலமாக பார்க்காத இந்த உலகம் தேவை, நல்லபடியாக பார்த்துக்கிற அப்பா அம்மா தேவை, இல்லை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு குடும்பம் தேவை, இல்லை தான் ஆசைப்பட்டதை அடைகிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் சின்ன சின்னதாக நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பான். அவனுக்காகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உறவு தேவை. இந்த உறவும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னா அவன் உடஞ்சி போயிட மாட்டானா? ஏற்கனவே அவன் பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பான். நீங்கள் வந்திருப்பீங்க, நீங்கள் ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, அன்பு காட்டியிருப்பீங்க, அவனுக்காகவே இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க. நீங்களும் இல்லை அப்படின்னா இப்போ அவன்கிட்ட பணம் இல்லைன்றதோ, இல்லை அவன் சாப்பிட்லன்றதோ, இல்லை அவனுக்காக இத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் ஞாபகம் வராது. நீங்கள் இல்லையன்றது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, எப்போ பேசுவீங்க, மறுபடியும் பழையபடி இந்த வாழ்க்கை இருக்காதா, நான் இப்படியே இருந்துடுவேனா, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை, வை ஃபார் மீ, வை இட்ஸ் ஹேப்பனிங் டு மீ, எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தோணாதா? இது போல் பல காதலோட வழிகளை நான் இன்பாக்ஸில் படிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரோட வழிகளை எனக்கு நான் யோசித்து பார்த்தா, ஆமாம்ல, ஒரு உறவு இருந்து அந்த உறவு நாளைக்கு இல்லாமல் போயிட்டா அவன் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணிகிட்ருப்பான். இது வெறும் ஆண்களோட வழிகள் மட்டும் கிடையாது, இது பெண்களுக்கும் பொருந்தும். ஒரே விதம் தான். எல்லாருக்கும் மனசு, எமோஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் சேம். உடல் உறுப்புகள் தான் வேறு, ஆனால் மனசுன்னு வரும்போது வி கேரி தி சேம் எமோஷன்ஸ். அதே அழுகை, அதே தனிமை, அதே வெறுப்பு, அதே கோபம், அதே போல் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே கலந்தது தானே நம்மளோட லைஃப். வேணான்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு காதல் கிடைக்கிது. ஆனால் இதுக்கு மேலே வாழணும்னு நினைக்கும் போது அந்த காதல் போயிடுது. காதலே வெறுத்த ஒரு நிலமையில் இருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த காதலை திணிச்சிட்டு போகிறாங்க. அந்த காதல் இல்லாமல் அந்த வாழ்க்கை எப்படி நகர்த்துறதுனே தெரியாது. அவங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு தெரியுது. அந்த சமயத்தில் பிரிஞ்சிட்டுனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடுங்கிற மாதிரி தானே. அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். எஸ், திஸ் இஸ் பெயின்ஃபுல். இது ஒரு கடக்க முடியாத ஒரு வழிகள் தான். எல்லாருக்கும் இந்த வழிகள் எப்பயாவது லைஃப்பில் நடக்கும். அதை கடக்க முடியாமல் தவிக்கிற இந்த ஃபேஸை எல்லாருமே கோத்ரூ பண்ணுவோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி மூவ் ஆன்னா எப்படி மூவ் ஆன் ஆக முடியாது. டைம் ஹீல்ஸ். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், மனக்கசப்புகள் இருக்கும், மன வலிகள் இருக்கும். இதை அவங்களே ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும். அந்த நினைவலைகளிலிருந்து கொஞ்சம் அவங்க வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாளம் எடுக்கும். ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு உண்மையான காதலும் இங்கே நிரூபிக்கலாம் தேவையில்லை, கண்டிப்பாக உணரப்படுவார்கள். வேறு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒருத்த பார்த்துக்கிட்டான், இவங்கள மாதிரி ஒருத்தர் கிடைக்கலையா, இவங்கள விட்டுட்டோமே, இவங்கள நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு நாள் உணர்ந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படி உணரப்படுற மாதிரி தான் நம்ம அவங்கள நடத்தியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் ஞாபகத்தில் இருந்து உணர்த்தப்படும். எப்போ தெரியுமா போவாங்க? ஒருத்தர் போனோன்னா அடிச்சுலாம் துன்புறுத்தலாம் தேவையில்லை, கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு தேவையில்லை, திட்டிட்டு தேவையில்லை, கேவலமாலாம் அவங்கள ட்ரீட் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கெலாம் 90% காதல் எப்படி போகுதுன்னா, அளவு கடந்த ஒரு அன்பு அவங்கக்கிட்ட நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். அப்பப்போ நீ வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறோம். அவங்களுக்காகவே நம்ம மாறிட்டோம். எல்லாமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். வி ஆர் லிவிங் ஒன்லி ஃபார் தட் பர்சன். அந்த ஒரு பர்சனுக்காக வாழணும்னு நினைக்கும் போது அந்த காதல் போயிடும்.
இதுதான் கொடுமையாக இருக்குது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். ஒருத்தர் வேணாம் அப்படின்னா அப்ரப்டாக கட் பண்ணுறது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும்ல. சொல்லிட்டு பிரியுது, சொல்லாமல் பிரியுது, இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் பிரியுறதுன்றதே வலி தானே. இதுக்கு மேலே நம்ம அவங்க கூட பழையபடி பேச முடியாது. முந்தின நாள் வரையும் நல்லா பேசிட்டு அதுக்கு அடுத்த நாள் பேசுகிற டோன் வேறையாக இருக்குது. நேற்று வரையும் நல்லா பேசியிருந்தவங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறதுக்கான காரணம் என்ன? என்ன நடந்திருக்கும்? இல்லையே, என்கிட்ட நல்ல விதமாக தான் நான் பேசிட்டு போனேன். நான் அவளை திட்டக்கூட இல்லையே, அவளை நான் எதுவுமே சொல்லலையே. ஆனால் அடுத்த நாள் ஏன் இப்படி பேச புரியல. யாருன்னா எதனா வந்து மனசை கழிச்சிட்டாங்களா, வீட்டில் எதனா சொல்லிட்டாங்களா, இப்படி 1008 குழப்பங்களோடு தானே நம்ம இமேஜினேஷன்லேயே போயிட்டுருக்கோம். எஸ், இந்த ஒரு இடத்துல எல்லாரும் இதை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட ரியல் பவர் என்ன, நம்ம எதற்காக இந்த உலகத்தில் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். நம்ம பழி வாங்கிறதுனாலையோ, இல்லை நம்ம எதனா ஒரு தவறான ஒரு எண்ணங்களுக்கு போகிறதுனாலையோ, இல்லை ஏதோ ஒரு தவறான முடிவுக்கு போகிறதுனாலையோ, இல்லை ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை நம்மளோட ஹேபிட்ஸை கொண்டு வர்றதுனாலையோ இது தீர்வு கிடையாது. எஸ், ஐ எம் தேர். யாருமே இல்லை அப்படின்னா நான் எனக்காக நான் இருக்கேன், நான் இன்னும் சுவாசிக்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், எனக்கு எல்லாமே நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னும் போது நான் இன்னும் மற்றவங்களுக்காக வாழணும், என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேருக்காக வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை தைரியமாக நம்ம வாழ வைக்கணும், நம்மளும் வாழணும். இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு உறவுக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உறவு அவங்க நம்மளை இழந்துட்டாங்க. இங்கே உண்மையாக நேசிக்கிறவங்களோட வலிகளை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஸோ உண்மையாக நேசித்த நீங்கள் இந்த வலியை கண்டிப்பாக உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தப்பான இடத்துலையும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. உண்மையாக நேசித்த உங்களை அவங்க விட்டு போயிருக்காங்க, அவங்க தான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது. நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் போராடுங்க. ஸோ காதல் 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 அப்படின்னு நம்ம பேசணுன்னா ஏகப்பட்ட வழிகள், கொஞ்சம் நெஞ்ச வழிகள் இல்லை. இதோட ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ லைஃப் இஸ் டு மூவ் ஆன், வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். நம்ம யாருன்னு காட்டணும், நம்மளை நம்ம நம்பணும். நம்மளை நம்ம நம்பலைன்னா வேறு யார் நம்ப போகிறா? ஸோ வேறு எதுவுமே இல்லை லைஃப்பில். நான் சொல்லிக்கிறது எல்லாமே ஒன்று தான். பிலீவ் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் எதுக்கெல்லாம் அழுதிங்களோ அந்த அழுத நாட்களை நினச்சி ஒரு நாள் சிரிப்பீங்க. ஏன்னா இதை நான் அழகாக சொல்லணுன்னா, என் நண்பர் ஒரு நாள் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டார். பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரார் ரோட்டில். அவர் அந்த ரோட்டில் வரும்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னும் போது, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லி நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன். போனால் தூரமாக ஒருத்தர் இந்த கையில் 2 பெட்டி, இந்த கையில் 2 பேகுன்னு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வர்றார். ஆனால் அவர் அந்த காட்சி எப்படின்னா அழுதுகிட்டே வந்தார். ரோடுன்னு கூட பார்க்காம அழுதுகிட்டே வந்தார். அப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என் நண்பன் அழுவுறானே அப்படி. ஏறுறா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு 6 மாதம் கழித்து அந்த நண்பன்கிட்ட சொல்கிறேன், நீ ரோட்டில் அழுதுகிட்டே வந்த தெரியுமா, பேகெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அழுதுகிட்டே வந்தடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சொல்லும்போது அவனும் சேர்ந்து சிரித்தான். அதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அழுத நாட்கள் கண்டிப்பாக அந்த அழுத நாட்களை நினச்சி நீங்கள் அழுதது எப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா சிரிப்போம். ஸோ என்னோடய வாழ்க்கையிலும் அப்படி தான் நிறைய அழுத நாட்கள் நினச்சி சிரிச்சிருக்கேன். எஸ், இதுக்கெல்லாம் போய் நான் தீர்வை இப்படி எடுத்துட்டேனே, லைஃப்பை முடிச்சுக்கலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமான்லாம் நினச்சிட்டேனே. இல்லை, லைஃப் வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கும் லைஃப் மாறும், நம்புங்க. விஷிங் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.